வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் என் குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நான் ஒரு ஈஸியான ரெசிபியோட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போகிறது ரெயின்போ கேக் பாப்ஸ். இந்த ரெயின்போ கேக் பாப்ஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் காட்டித்தரேன். all purpose flour 170 கிராம் 20 grams, உப்பு 1/8 teaspoon இருக்குது, பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon இருக்குது, பேக்கிங் சோடா 1 teaspoon. ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 large eggs இருக்குது. இந்த 2 large eggs இதில் விடுங்க. போட்டுட்டு ஒரு 1 minute இதை பீட் பண்ணுவோம். முட்டையை மட்டும் ஒரு நிமிஷமா இந்த எக்கை பீட் பண்ணியிருக்கேன். 140 கிராம் சீனி, 140 கிராம் சீனியை போட்டுட்டு இதை 2 நிமிஷம் பீட் பண்ணுவோம். முட்டையும் சீனியும் போட்டு ஒரு 2 minutes பீட் பண்ணியிருக்கு. சைட் கொஞ்சம் வலிச்சுடுங்க. ஏன்னா சீனி அதில் இருக்குது, ஒரு சீனியும் இருக்கக்கூடாது, கரையணும் சீனி எல்லாம். இதில் 2 teaspoon வெனிலா இருக்குது. இந்த வெனிலா விடுங்க. வெஜிடபிள் ஆயில் இருக்குது, ஆனால் நீங்கள் கிண்டல் ஆயில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது நல்ல எண்ணெய் விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. இதில் 120 milliliter வெஜிடபிள் ஆயில், 120 milliliter. ஓகே, இதோட 2 minutes மாதிரி பீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் மிக்ஸ், ட்ரை மிக்ஸை இதில் அரைவாசி முதல் போடுவோம். இதில் பட்டர் மில்க் இருக்குது. பட்டர் மில்க் 60 milliliter இருக்குது. ஆனால் நான் இப்போ ஒரு half தான் விட போகிறேன். ஒரு 30 ml மாதிரி விட போகிறேன். இதை பீட் பண்ணுவோம். இது ஒரு ஜஸ்ட் under a minute, ஒரு நிமிஷத்துக்கு உள்ள தான் இதை பீட் பண்ணியிருக்கு. ஒரு 40 seconds மாதிரி சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு மிச்சம் half ட்ரை இன்க்ரீடியன்ட் போடுவோம். இந்த ரிமைனிங்காக இருக்கிற பட்டர் மில்க், ஸோ எல்லாமே 60 milliliter பட்டர் மில்க் விட்டுருக்குறோம். இதுக்குள்ள இதை போட்டுட்டு இதை பீட் பண்ணுவோம். சைடை வலிச்சு விடுவோம். இது கென நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2.5 minutes தான் இதை நான் பீட் பண்ணேன். இதை பீட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இது முடிஞ்சது செய்து இது இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் 5 டிஃப்ரெண்ட் பவுலில் போட போகிறேன். இந்த கேக் மிக்ஸை நான் 5 டிஃப்ரெண்ட் பவுலில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கலரிங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கலரிங்ஸ் ஆட் பண்ணி இது ரெயின்போ கலர் ஆக்க போகிறேன். இது முதலாவது கேக் பேட்சுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் க்ரீன் கலராக ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பமான லைட் இல்லை டார்க்காக நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் விடலாம், இன்னொரு 2 drops. ஸோ ஆல் டுகெதர் 10 drops விட்டுருக்கிறேன். உங்களோட கிட்ஸை இன்வால்வ் பண்ணுங்க ப்ளீஸ் கிச்சனில். அவங்களும் ஸ்மால் ஏஜ்லேருந்தே they will start cooking and they will start being independent. ஓகே, இது முதலாவது கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் ப்ளூ ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேட்ச் ரெட் கலர் ஆட் பண்ணுவோம். yellow color. The last one velvet color இருக்குது. It's sort of like purple. இருக்கு லைட்டா இருக்கும். இது டன். ஸோ இப்போ நான் அந்த மஃபின் ட்ரேயை கீழே எல்லாம் க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேலே அந்த மஃபின் மோல்ஸ் வச்சுருக்கேன், அந்த கப்ஸ் வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஸ்க்ரீம் ஸ்கூப் இருந்தால் நல்ல, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மகள் விளாடி கொண்டு இருந்தால் எங்கே வச்சுட்டாலும் தெரியல. எனிவேஸ் ஐம் யூஸிங் திஸ் ஸ்பூன். இதை ஃபுல்லாக விடக்கூடாது, ஒரு half வேயில் தான் இதை நீங்கள் விடணும். விடாதீங்க, ஏன்னா மேலால் வளைஞ்சி வரும். இதில் வரையும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் டு த half. இப்போ இந்த பர்பிள், வயலட் பர்பிள் இதை ஃபில் பண்ணுவோம்.
இப்போ வந்து இந்த க்ரீனை விடுவேன். இந்த கரண்டியால் நான் ஒரு கரண்டி தான் விடுறேன். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கிற yellow கலர். ஸோ 12 மஃபின் இதில் வந்து 10 வந்திருக்குது. ஸோ இப்போ இதை நான் எடுத்து 350 டிகிரிஸில் அவனை வச்சுக்கொண்டு பண்ண போகிறேன். இல்லாட்டிக்கு ஒரு டூத் பீக் எடுத்து நீங்கள் உள்ளுக்கு ஒரு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டூத் பீக் க்ளீனாக வந்தேன்னு சொன்னால் இது ரெடி. ஸோ 350 டிகிரிஸில் வந்து 20 மினிட்ஸ் 19.5 மினிட்ஸ் ஆக்சுவலி 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கு. இது பேக் பண்ணிட்டான்னு நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் டூத் பீக் இல்லாட்டிக்கு மெல்லிய ஸ்டிக் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீனாக வந்தேன்னு சொன்னால் பேக் ஆகிட்டு. ஸோ இது இப்போ பேக்ட். ஸோ இது நல்லா கூல் பண்ண விடுவோம். ரேக்கில் வந்து நல்லா கூல் பண்ண விட போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு வந்து இதில் 1/2 கப் சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த பட்டரை வந்து கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுவோம். இந்த பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். உப்பில் பட்டரை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ராஸ்டிங். இப்போ இது நல்லா க்ரீமியாக வரையும் பீட் பண்ணுங்க. நல்லா க்ரீமியாக வரையும் பீட் பண்ணியிருக்கேன். இந்த ரூம் டெம்பரேச்சர் இல்லாட்டிக்கு வந்து இந்த நீங்கள் ஐசிங் சுகர் போடிக்க லம்ப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடாது. அதான் நீங்கள் சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் வந்து இந்த பட்டரை வச்சுட்டு இதை பீட் பண்ணணும் க்ரீமியாக வரையும். ஐசிங் சுகர் இருக்குது. இதில் வந்து 2 கப் எல்லாத்துக்கு 210 கிராம். கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு இது 2.5 டேபிள் ஸ்பூன் 18% க்ரீம் இருக்குது. இதையும் விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இதையும் விடுங்க. நல்லா பீட் பண்ணணும் க்ரீமியாக வரையும். கடக்கடை திறந்து இந்த சைடில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டான டெக்ஸ்சராக வந்திருக்கு. இப்போ இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் இது பீட் பண்ணான். இது இப்போ டன். இதுதான் இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் எல்லாம் வந்து இந்த மஃபின் கேக்ஸ் எல்லாம் வந்து நல்லா கூல் ஆகிட்டுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கே பார்க்க தெரியுது. நல்ல மொய்ஸ்டான கேக். இப்போ இதை வந்து இந்த பேப்பர் கலட்டி அப்புறம் அடுத்து இந்த பாருங்க ஃபுல்லாக சாஃப்டாக இருக்குது. இந்த கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு செப்பரேட் பவுலில் இது வந்து க்ரம்பிள் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து நான் க்ரம்பிள் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இதை விட டார்க்காக கலர் வேணும்னா உங்களோட விருப்பம். மகள் மஃபனை கண்ணோன்னா ஓடி வந்து நிற்கிறோம் தனக்கண்டு. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் க்ரம்பிள் பண்ணி ரொம்ப எடுப்போம். இந்த 5 டிஃப்ரெண்ட் மஃபனையும் நான் வந்து க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்து வச்ச பட்டர் ஃப்ராஸ்டிங் இதில் வந்து கொஞ்சம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ரவுண்டாக பவுலியாக பிடிச்சிட்டு சின்ன பவுலியாக பிடிச்சிட்டு இப்படி ஃப்ளாட்டாக எடுக்கணும். சரி, எப்படி கிராக் வந்ததுன்னு சொன்னால் பட்டர் க்ரீம் இன்னும் கொஞ்சம் போடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் க்ரீம் போட்டிருக்கேன். ஸோ இல்லாமல் இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஐசிங். ஸோ இதுக்கு நாங்கள் பட்டர் ஐசிங் போடுறோடைய தான் நான் சீனி கூட போடல. ஆனால் உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் இனிப்பு போடலாம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வருது. இப்போ இப்படித்தான் நாங்கள் தட்டி எடுக்கணும். எல்லாத்துக்கும் நான் பட்டர் ஐசிங் போட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். கேக் பாப்ஸ் வந்து 8 சின்ன ரோல்ஸாக வந்து பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து இப்போ இந்த சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருக்கிற வந்து இந்த சின்ன கேக் பாப்ஸ் ரோல்ஸை வந்து இப்படி அமர்த்தி ஃப்ளட் ஆக்குங்க. ஃப்ளட் ஆக்கி ரொம்ப வைங்க.
ஓகே, இதெல்லாம் நான் வந்து தட்டி எடுத்துருக்கிறேன். நான் இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் இப்படி கீழே வச்சுட்டு 5 கலரையும் ஸ்டாக் பண்ணுங்க. ஒரு க்ரீன், ஒரு பர்பிள், ஒரு பிங்க் ஸ்டாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஷ்யூ இந்த பிளாஸ்டிக் ரேப்பை வந்து சுற்றி எடுத்தீங்கன்னா லைட்டாக உண்டா வந்து பிடிச்செடுக்கணும் ஒரு போலியாக. இந்த இப்படி போலியாக 5 கலரையும் வச்சு எடுக்கணும். ஓகே, நான் இப்போ வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த மிக்ஸ் மேட்ச் பண்ணி இந்த கலரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ்லேயும் அடிக்கையும் செய்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை போலாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது டன். ஓகே, இது மைக்ரோவேவ் சேஃபான டிஷ். இதில் வந்து 1/4 கப் ஒயிட் சாக்லேட் இருக்குது. ஆனால் இது நிறைய தான், பட் இதை விட கொஞ்சம் நீங்கள் போட்டு மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணணும் இதை. ஸோ இந்த சாக்லேட்டை வந்து மைக்ரோவேவ் சேஃபான இதில் வச்சுட்டு 1.5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இது இப்போ ஹீட் பண்ணிட்டுது, கரைஞ்சிட்டுது. இது இந்த ஸ்டிக் வந்து இந்த லாலிபாப் ஸ்டிக் தான். பல்க் பால் நாங்கள் போனீங்கன்னா இருக்கும், நார்மலி எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக் எடுத்து பாப்ஸ் எடுத்து சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் அது இந்த டிப்பில் போட்டுட்டு இந்த அடியில் வச்சுட்டு, ஸோ இந்த எண்ட் ஆஃப் த கேக்கில் வந்து இந்த கேக் பாப்பை இதில் போட்டுவிடுங்க இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த கேக் பாப்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் இப்போ நான் இதை தூக்கி ஃப்ரீசருக்கு வைக்க போகிறேன். ஒரு 20 to 30 minutes. அப்போ தான் இந்த சாக்லேட் வந்து ஹார்டாக போய் இது வந்து சீல் பண்ணப்படும். ஸோ இப்போ நான் ஃப்ரீசருக்கு 25 minutes வைக்க போகிறேன். வந்து இந்த தண்ணியை வந்து மீடியம் ஹீட்டில் வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இது ஒரு போல் ஒன்று வச்சுட்டு, ஹீட் சேஃபான போல் ஒன்று வடிக்காமல் இருக்கணும். இதை வச்சுட்டு இதில் வந்து 1.5 கப் ஒயிட் சாக்லேட் இருக்குது. இதில் போட்டு மெல்ட் பண்ணுவோம். இது ஆகலம் ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தண்ணியை வைங்க. கான்ஸ்டன்ட்லியாக வந்து ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்தால் தான் ஈவனாக மெல்ட் பண்ணி கொண்டு வரும். நல்ல ஸ்மூத்தாக மெல்ட் பண்ணிட்டு ஒரு லம்ப் ஒன்றும் ஒரு சாக்லேட் பீசஸும் இல்லாமல் நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டி போட்டு இப்போ நான் இதை ஃப்ரீசருக்கு 25 minutes வச்சேன். நான் இது நல்லா ஹார்ட் ஆகிட்டுது. இந்த சாக்லேட் உங்களுக்கு பார்க்க தெரியுது. இந்த நல்லா ஹார்ட் ஆகிட்டு இந்த ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ண பிறகு இதில் கொண்டு வந்து இதில் 1/2 teaspoon ஆயில் இருக்குது. இந்த ஆயிலை விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இதை வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, இதை டிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் விடலாம், எல்லாட்டிக்கு பட்டர், எல்லாட்டிக்கு ஷார்ட்னிங். இப்போ எங்களோட கேக் பாப்ஸ் எடுத்து இதில் வந்து நாங்கள் டிப் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. இந்த சாக்லேட் வந்து டக்குன்னு செட் ஆயிரும். இப்படி ஒரு என்னோட நான் அந்த ஃபோம் ரெஜி ஃபோம் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருந்தேன்னு சொன்னால் ஸ்டாண்ட் பண்ணி விடுங்க. திக்காக இருந்தேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பட்டர், எல்லாத்தையும் ஷோட்டிங், எல்லாத்தையும் எண்ணெய் விடுங்க. எக்ஸஸ் ஆகிருக்கிற சாக்லேட்டை இப்படி ஸ்பின் பண்ணிங்கன்னு சொன்னால், இப்படி சுற்றுனீங்கன்னு சொன்னால் எக்ஸஸ் ஆகிருக்கிற எல்லாம் கீழே வரும். இந்த சாக்லேட்டில் வந்து நான் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே போட்டுட்டு பேந்து வந்து இதை தூக்கி ஃப்ரீசருக்கு வந்து 10 நிமிஷம் வச்சுனான். அப்போ தான் அந்த சாக்லேட் வந்து செட் ஆகும். ஒன்றை வந்து இப்போ நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ யூ கேன் see அந்த லேயர் உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலி இந்த டைம் வந்து இந்த கலர் வைஸ் வந்து எனக்கு சாட்டிஸ் இல்லை. நான் போன முறை செய்த வந்து பியூட்டிஃபுல் கலராக இருந்தது. பட் ஜஸ்ட் ஐ எம் ரியலி நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் கலர். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலர் செய்யுங்க.
ஸோ இதுதான் இந்த கேக் பாப் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை குட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் பண்ணுற மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.